என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா பலாக்கொட்டை வச்சுதாங்க செஞ்சு காமிக்க போறேன். பலாக்கொட்டையில பாருங்க நிறைய டிஷ் செய்யலாம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா பலாக்கொட்டையை கறிக்குழம்பு மாதிரி செஞ்சு காமிக்க போறேங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. பலாக்கொட்டையை கழுவி ஒரு நாள் வெயில்ல வச்சிருங்க. அப்புறம் என்ன செய்யறீங்கன்னா இடிகல்ல போட்டு ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா இந்த மேல் தொடல வந்துருங்க. பாருங்க இந்த மாதிரி இடிச்சிங்கன்னா இந்த மேல் தோல் ஈஸியா எடுத்துடலாங்க. இந்த மாதிரி உடஞ்சாலும் தப்பு இல்லைங்க. நல்லா உப்பு காரம் எல்லாம் இறங்குங்க. பலாக்கொட்டை பாருங்க தோல் எல்லாம் எடுத்தாச்சுங்க. அடுத்தது நம்ம பலாக்கொட்டை குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு அடுப்புல ஒரு வடக்கல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு நாம்பல் சின்ன வெங்காயங்க, இந்த குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாதாங்க நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் பாதி வணங்கின வரை என்ன செய்யறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி வர மல்லிங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்புங்க, 1/4 டீஸ்பூன் குருமிளகு, கசகசா 1/4 டீஸ்பூனுங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில வறுத்துடுறீங்க. கறிக்குழம்புக்கெல்லாம் பாருங்க இந்த கசகசா எண்ணெயில சேர்த்து வறுத்து செய்யும்போது குழம்பு அவ்வளவு வாசனையும் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. பாருங்க 2 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கணும் வருது. அப்புறம் என்ன செய்யறீங்கன்னா வரமிளகாங்க, கருவேப்பிலை இருக்குங்க, இதையும் சேர்த்து எல்லாமே பொன்னிறமா வதக்கிடுறீங்க. வறுத்தாச்சுங்க. இந்த வறுத்த பொருளோட பாருங்க 1 இன்ச் அளவு இஞ்சி 2 பீஸுங்க, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 5 பல் பூண்டுங்க, 2 பட்டை, கொஞ்சமா மஞ்சத்தூளுங்க. இதையெல்லாம் சேர்த்து நைஸா ஆட்டி எடுத்துட்டு வந்துடலாங்க. நைஸா ஆட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆட்டி செய்யும் போது குழம்பு அவ்வளவு மணக்குங்க. பாருங்க கூட்டு இந்த மாதிரி சந்தனம் மாதிரி இருக்கணுங்க. நல்லா கழுவி 200 ml வர மாதிரி தண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பிரஷர் பேன் அடுப்புல வச்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. மீடியமா 2 பெரிய வெங்காயங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை நல்லா இந்த எண்ணெயில வதக்கி விடுங்க. வெங்காயம் முக்காலும் வதங்கியாச்சுன்னா ஒரு நாட்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சுங்க. அடுத்தது நம்ம ஆட்டிட்டு வந்தோம் இல்லைங்களா கூட்டு, அதை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இந்த மாதிரி வதக்கும் போது நம்ம பச்சையா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை எல்லாம் போகுங்க. மசாலாவெல்லாம் பாருங்க நல்லா எண்ணெயில வதக்கியாச்சு. அடுத்தது பலாக்கொட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, பலாக்கொட்டையுடைய அளவு 30 பீஸுங்க. இதையும் அப்படிதாங்க இந்த கூட்டோட நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணி இதோட சேர்த்திடலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி 5 விசில் விட்டுருங்க. உப்பெல்லாம் அளவா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அஞ்சு விசில் நிறுத்தி இருக்கிறோங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. குழம்பு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. வாசனை அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. கறிக்குழம்பு வாசனை வருதுங்க. கொஞ்சமா பொடியா கட் பண்ணிருக்கிற மல்லித்தலை இதோட சேர்த்துக்கலாங்க. இவ்வளவுதாங்க பலாக்கொட்டை குழம்பு ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.